ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறது, அதாவது க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நான் இதில் ஒரு முழு சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்தளவுக்கு தக்காளி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி வெங்காயம் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதங்கணும். நீங்கள் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இது நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஒரு 10 minutes போல் இந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சிடலாம் நம்ம. ஏன்னா சிக்கன் ஈஸியாக வெந்துடும். ஸோ ஒரு 10 minutesக்கு மட்டும் நம்ம வேக வச்சுட்டு அதை வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இதை வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகப்பொடி ஒரு 1.5 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1 டேபிள்-ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த சிக்கனோட நல்லா இந்த மசாலா வெந்து வரணும்னு வச்சிடலாம். இந்த சிக்கன் தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் லிட்டை திறந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் சிக்கனுக்கு தேவையான சட்னி அரைச்சிடலாம். இது எப்படி அரைக்கிறது அப்படின்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா கிட்ட எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதில் தேவை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணலாம். இல்லை தயிரோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நல்லா நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வெந்துட்டுருக்கிற இந்த சிக்கனில் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மல்லி இலை புதினா சேர்த்துருக்கறனால இந்த சாரெல்லாம் இந்த சிக்கனில் இறங்கினா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா நம்ம இதில் வேக வச்சிடணும். ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். ரொம்பலாம் டைம் எடுக்காது. டக்குன்னு நீங்கள் ஒரு 1/2 an hourக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அப்பப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம்.
எனக்கு இதில் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இதில் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மசாலா தென் இந்த சட்னி ஆட் பண்ணால் நம்மளோட க்ரீன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஹரியாலி சிக்கன், அதாவது க்ரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து நமக்கு அந்த சட்னி ஊற்றணும் இல்லையா, அதில் ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் நல்லா நம்ம வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம்.